அவரக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இது நிஜமாலே செம்ம டேஸ்ட்டா இருக்கும். அண்ட் சட்டுன்னு சீக்கிரம் செஞ்சிடலாம். இது வந்து ரொம்ப நேரம் ஆகும் குக் ஆறதுக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, குக்கர்ல வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு, கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு, ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்துரும். ஸோ இப்போ ஒரு பேன்ல எண்ணெய் விட்டு, சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட பூண்டு குட்டி குட்டியா சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. சின்ன பசங்களுக்கு குடுக்குற மாதிரி இருந்தா வேணாம். ஏன்னா எது காய்கறி, எது பச்சை மிளகாய் தெரியாது. அதனால தான். ஸோ இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா ப்ரௌனா அந்த கோல்டன் ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் அப்பதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம குக்கரில் விசில் விட்டு எடுத்துருக்கோம்ல அவரைக்காய், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ப வந்து நான் இன்றைக்கி வந்து 2 ஸ்பூன் ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் ஜீரா பவுடர் வந்து ஆட் பண்ணுவேன். அது ரொம்ப டேஸ்டி கொடுக்கும். ஸோ அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா அதை வந்து பரட்டிகிட்டே இருங்க. இப்போ நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை எடுத்துக்கோங்க. முட்டை ஊற்றும் போது ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சூப்பராக வந்துடும். இது கூட உப்பு பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. பொரியலாகவும் கட்டி கொடுக்கலாம், இல்லை ஒயிட் ரைஸோட ஆட் பண்ணியும் நீங்கள் கட்டி கொடுக்கலாம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸி ரெசிபிக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.